ரஷ்யா உக்ரைன் அப்டேட்டை கொடுக்கலாம்னு நினச்சி நம்ம எல்லாருமே ஒன்றை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா இஸ்ரேல் திடீர்னு உள்ளே புகுந்து ஆட்டை எல்லாத்தையும் களைச்சி விட்டுட்டாங்க. இல்லை செல்லாது முதல்லேருந்து கோடெல்லாம் வரைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பரோட்டா சூரி மாதிரி. என்னையா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதை எதிர்த்து அமெரிக்கா ஏதாவது பேசுகிறாங்களான்னு கேட்டால் இல்லை, கப் சிப்னு இருக்காங்க. ஐநா சபை ஏதாவது பேசுகிறாங்களான்னு பார்த்தா அவங்களும் எதுவும் பேசலை. ஏன்னா இரண்டு பேருமே ரஷ்யா உக்ரைன் அப்படிங்கிற போரில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இன்றைக்கி பேசுனதை பற்றி எல்லா மீடியாக்களும் பேசுகிறதுனால கிட்டத்தட்ட 431 மனிதர்கள் கொல்லப்பட்டதை அதிகமான ஊடகங்கள் பேசவில்லை. அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் சிம்பிளாக ரஷ்யா உக்ரைன் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2.5 மணி நேரம் 2 பேர் பேசியிருக்காங்க. 2 பேருமே முக்கியமான தலைவர்கள். ஒரு தலைவர் புட்டின், இன்னொரு தலைவர் ட்ரம்ப் அவர்கள். 2 பேருமே பேசி சீஸ்ஃபயர் அப்படிங்கிறத ஒரு பார்ஷியலாவது இப்போ ஓகே பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி புட்டின் அவர்களிடம் ட்ரம்ப் அவர்கள் கேட்டதாகவும், அதற்கு புட்டின் அவர்கள் நிறைய காரணங்களை சொல்லியிருக்காரு. உக்ரைன் எப்படியெல்லாம் ரஷ்யாவுக்கு எதிராக செயல்பட்டது, உலக நாடுகள் எப்படிலாம் ஏமாற்றியது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்த மாதிரியான கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே புள்ளி விவரமாக சொல்லியிருக்காரு புட்டின் அவர்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகுது. ஸோ ரஷ்யா உக்ரைன் போரில் சீஸ்ஃபயர் ஏற்படலாம், ஆனால் அந்த சீஸ்ஃபயர் ரஷ்யா பேஸ்டாக தான் இருக்கும், கண்டிப்பாக உக்ரைன் பேஸ்டாக இருக்காது அப்படிங்கிற தகவலை இன்றைக்கி நம்ம பார்க்க முடியுது. இதுதான் ரஷ்யா உக்ரைன் அந்த போரினுடைய அப்டேட். இதையும் தாண்டி இன்றைக்கி பல அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்தது. குறிப்பாக ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக ஹூத்திஸ் அட்டாக் பண்ணாங்கல்ல, US UK, அதுக்கு எதிரானலாம் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் இன்றைக்கி சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். துருக்கி சிரியாவில் இருக்கக்கூடிய பல முக்கியமான இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களுடைய படையிடம் கேட்டிருக்கிறார்கள். இப்படின்னு சொல்லி உலக அரசியலில் நடைபெறாத பல விஷயங்கள் இன்றைய ஒரு தினம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் விட காசாவில் மறுபடியும் ஒரு மரண தாக்குதலை செஞ்சுருக்காங்க இஸ்ரேல். இல்லவிக்கு இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்துருச்சு. மார்ச் 2ஆம் தேதி முக்கியமான ஃபேஸ் 1 அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு செகண்ட் ஃபேஸ் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னியே, சீஸ்ஃபயர் நடந்துட்டுருக்கிற இந்த நேரத்தில் எப்படி இஸ்ரேல் ஹமாஸை அடிப்பாங்க, அதுவும் காசா பகுதியில் அடிப்பாங்க? குறிப்பாக இது ரமதான் மாதம் வேறு, அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு கேட்டால் செஞ்சுருக்காங்க. அவங்க செஞ்சதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி. பொதுவாக ஒரு சீஸ்ஃபயர் உருவாகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீஸ்ஃபயருக்கு 2 பேரும் சம்மதிச்சிருப்பாங்க, பார்ட்டி A பார்ட்டி B. இதை மீடியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஜட்ஜ் இல்லாட்டி ஒரு வழக்கறிஞர் இருப்பார். எப்போ இப்படி தான் நீங்கள் செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் சம்மதித்த பிறகு தான் இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது உருவாகும். அப்படித்தான் இந்த இஸ்ரேல் மற்றும் ஹமாஸினுடைய சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது உருவாகுது. அந்த சீஸ்ஃபயர் 3 ஃபேஸை உள்ளடக்கியது. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. முதல் ஃபேஸில் கிட்டத்தட்ட ஒரு 32லேருந்து 39 ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணணும் ஹமாஸ். செகண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு 50லேருந்து 59 நபர்களை ரிலீஸ் பண்ணணும். தேர்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது காசாவை ரீபில்டு பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஒரு 30 ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணும்போது எத்தனை பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தோராயமாக ஒரு 2000 பேர். அப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடியுது. இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடியும் போது 33 நபர்களை ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணுறாங்க ஹமாஸ். அதற்கு பதிலாக இஸ்ரேல் ஒரு 1800 நபர்களை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. 42 தினங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ் அப்படிங்கிறது முடியுது. இதுக்கு இன்பிட்வீனில் இஸ்ரேலினுடைய நெதன்யாகு அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் பேசிக்கொள்கிறார்கள். உடனடியாக ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இது ரொம்ப நீளமாக இருக்குது இந்த ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அப்படிங்கிறது. ஒரேடியாக நீங்கள் என்ன செஞ்சுருங்க, ஹாஸ்டேஜஸ் இன்னொரு 50க்கும் அதிகமான ஹாஸ்டேஜஸ் யார்கிட்ட இருக்காங்க, ஹமாஸ்கிட்ட இருக்காங்க. அந்த ஹாஸ்டேஜஸ்னுடைய வீடியோஸ் ரிலீஸ் ஆகிறது, அவங்கள வச்சு ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை ஹமாஸ் நடத்தினாங்க. இஸ்ரேல் அதுக்கெல்லாம் மசிஞ்சு கொடுக்குற மாதிரி கிடையாது. அப்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க, இப்படி இழுத்துக்கிட்டே போக வேண்டாம், ஒரே நாளில் நீங்கள் ஹாஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடுங்க. இவங்களும் ஒரே நாளில் யாரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, பாலஸ்தீனியர்கள், அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், சிறை கைதிகள் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹமாஸ் இதை ஏற்க மறுக்கிறார்கள். ஏன்னா நீங்கள் ஒரே நாளில் ஹாஸ்டேஜஸை திரும்ப எடுத்துகிட்டு உடனடியாக நாங்கள் சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணிட்டோன்னு சொல்லி எங்கள் மேலே தாக்குதல் நடத்திடுவீங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அப்படிங்கிறத நாங்கள் அக்ரி பண்ணோம், அப்படியே இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. உடனடியாக இஸ்ரேல் என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை நான் அமெரிக்கா சொல்படி தான் கேட்க போகிறேன், அமெரிக்கா தான் சொல்கிறாங்கல்ல நம்ம ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3லாம் வேண்டாம், ஒரேடியாக முடிச்சுக்கலாம், நீ அப்படியே முடிச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. உடனடியாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு வல்லுநர் குழுவை அனுப்புது. விட்கோஃப் அப்படிங்கிறவெல்லாம் இருக்கார். அந்த வல்லுநர் குழு என்ன செய்யுது அப்படின்னா, ஹமாஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக இந்த சீஸ்ஃபயர் அமல்படுத்துங்க, ஒரே நாளில் இதெல்லாம் முடிச்சுக்கலான்னு சொல்லும்போது இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் எல்லாத்தையுமே ஹமாஸ் நிராகரிக்கிறாங்க.
இதை தான் இப்போ இஸ்ரேல் சொல்கிறாங்க. இங்கே ஏகப்பட்ட நாடுகள் அவங்களுடைய டைமை ஒதுக்கி நம்முடைய பேச்சுவார்த்தை சீஸ்ஃபயரை சரியாக நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய குழுக்களெல்லாம் அனுப்பி அவங்க ஒரு தீர்மானத்தை சொல்கிறாங்க. ஆனால் அந்த தீர்மானத்துக்கு நீ அக்செப்ட் பண்ண மாட்டேங்கியே இப்படின்னு சொல்லி தாக்குதலை நடத்துகிறாங்க. இந்த தாக்குதல் ரமதான் மாதத்தில் நடைபெறுவதால் அங்கே இருக்கக்கூடிய பல நபர்களுக்கும் சிக்கல். ஏன்னா பொதுவாக ஹமாஸ், காசா அப்படிலாம் சொல்லும்போது இஸ்லாமியர்கள் ரமதான் மாதம் அவங்களுடைய புனித மாதம். இந்த புனித மாதத்தில் அவங்க நோன்பு எடுப்பாங்க, அவங்களால அதிகமாக யுத்தம் செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இருக்கும்போது இதை ஒரு காரணமாக வச்சு இஸ்ரேல் என்ன செய்கிறாங்கன்னா பல இடங்களில் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி தான் ஹூத்திஸ் இஸ்ரேலுக்கு எதிராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யுஎஸ், யூகே போன்ற நாடுகள் ஹூத்திஸுக்கு எதிராக ஏமன் நாட்டில் பல இடங்களில் குண்டுகளை வீசினார்கள், நிறைய இடத்துல விமான தாக்குதலை நடத்தினாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம பெருசாக பேசிகிட்டு இருக்கிற அந்த சமகாலத்தில் தான் திடீர்னு பார்த்தா காசா மேலேயும் அட்டாக் நடத்துகிறாங்க. ஜனவரி 19ஆம் தேதி 2025 தொடங்கின ஃபஸ்ட்டு ஃபேஸ் இந்த மார்ச் 18, 19ஆம் தேதியோடு முடிவடைகிறது. சொல்லப்போனால் ஒட்டுமொத்தமான சீஸ்ஃபயரும் இப்போது வயலேட் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஓகே இஸ்ரேல் அடிச்சிட்டான்ப்பா மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி இப்போ எகிப்து வருவாங்க, ஜோர்டன் வருவாங்க, அமெரிக்கா வருவாங்க. இந்த 3 பேரும் மறுபடியும் ஹமாஸ்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவாங்க. எதுவும் நீ திரும்ப அடிச்சிடாத, அவன் ஒரு 400 பேரை தானே கொன்னா, மறுபடியும் யுத்தம் வந்துச்சுன்னா 20,000 30,000 பேர் செத்து போயிடுவாங்க, நீ பேசாமல் போர் செய்யாதப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எந்தெந்த இடத்துல இன்றைக்கி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காசா சிட்டியில் நடத்தியிருக்காங்க, நார்த்தன் காசா பக்கம் டெய்ர் அல் பலா அப்படிங்கிற அந்த இடத்துல, கான்யூனிஸ் பகுதியில், ராஃபா, சென்ட்ரல் அண்ட் சதர்ன் காசா. சொல்லப்போனால் காசாவில் வேறு சொல்கிறதுக்கு இடமே கிடையாது. அத்தனை இடங்களிலும் இன்று இஸ்ரேல் அவங்களுடைய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். நெத்தன்யாகு அவர்களிடம் இந்த கேள்வி கேட்குறாங்க, எதுக்கு தாக்குதல் நடத்துறீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை நாங்கள் வேணும்னு நடத்தலை, வயலேஷன் காரணமாக தான் இந்த தாக்குதலை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹமாஸ் சொல்கிறாங்க கிடையவே கிடையாது, ஒரு லைஃப் போட், நெத்தன்யாகு அவர்களுடைய அரசியலுக்கு ஒரு லைஃப் போட் அப்படிங்கிறது தேவைப்படுது, அது கான்ஃப்ளிக்ட் தான், யுத்தம் தான் அப்படிங்கிறத நெத்தன்யாகு அவர்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த யுத்தம் இல்லைனா நெத்தன்யாகு அவர்களால் அரசியலை இனிமேல் இஸ்ரேலில் செய்ய முடியாது, நெத்தன்யாகு அவர்களுக்கு எதிராக நிறைய பேர் ஒன்றிணைந்து விடுவார்கள். எனவே நெத்தன்யாகு அவர்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் காசாவின் மீது தாக்குதலை நடத்துகிறார் நெத்தன்யாகு அவர்கள் அப்படிங்கிறத ஹமாஸ் போட்டு உடைச்சிருக்காங்க. இல்லை ஆல்ரெடி ஹமாஸ்லேருந்து வந்த கொஞ்சம் பேர், ஹமாஸினுடைய உளவு பிரிவிலிருந்து வந்த கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்கன்னா ஹமாஸ் இப்போதும் இந்த நெட்வொர்க் எல்லாமே ரீபில்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, குறிப்பாக அவங்களுடைய சுரங்க வழிப்பாதை அப்படிங்கிறது அவங்க மறுபடியும் புனரமைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்கல்ல. எந்தெந்த இடத்துல இந்த மாதிரியான சுரங்கங்கள் இருக்கோ அந்த இடத்துலலாம் தாக்குதலை இன்றும் நடத்தியிருக்கிறது இஸ்ரேல். முகமது அபு வத்ஃபா அப்படிங்கிறவர் இன்று கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் வேறு யாருமே கிடையாது, ஹமாஸினுடைய போலீஸ் அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி சர்வீஸினுடைய ஹெட்டு தான். ஸோ இப்படி முக்கியமான ஒரு நபரை இழந்திருக்கிறது ஹமாஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ஃபேமிலியோடி. ஸோ இது ஒரு டார்கெட் அட்டாக் அப்படிங்கிறதையும் செஞ்சுருக்காங்க இஸ்ரேல். குறிப்பிட்டு யாரை அடிக்கணும், எவ்வளோ நேரத்தில் அடிக்கணும், அவங்க எங்கே இருப்பாங்க, இது எல்லாமே தெரிந்த பிறகு தான் இந்த ஸ்ட்ரைக்கை நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் என்பது எல்லோருக்கும் புரியுது. ஆனால் இதை எதிர்த்து யாராலையாவது பேச முடியுமான்னு கேட்டால் இல்லை. அடுத்ததாக இதை பற்றி அமெரிக்கா என்ன பேசுவாங்கன்னு கேட்டால் இஸ்ரேல் செய்தது நியாயம்தான், இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் பெரிய தாக்குதலை நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருந்தாங்க, சீஸ்ஃபயர் அவங்க வயலேட் பண்ணிட்டாங்க, எனவே இஸ்ரேல் செய்தது சரிதான் அப்படின்னு சொல்லி இதை அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. ஸோ ஹமாஸை பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் ரிப்பீட்டட் ரெஃப்யூசல் டு ரிலீஸ் அவர் ஹாஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு அவர்கள் சொல்லியிருக்காங்க. நாங்கள் பல முறை ஹமாஸ்டை கேட்டோம், ஆனாலும் அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, இதுதான் எங்களுடைய ஏர் ஸ்ட்ரைக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்க்ரீஸ்டு மிலிட்ரி ஸ்ட்ரென்த், மறுபடியும் ஹமாஸ் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த் எல்லாமே அதிகப்படுத்துகிறாங்க. நாங்களும் எங்களுடைய ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தி இந்த யுத்தத்தை முடிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுருக்கோம். எனவே இந்த தாக்குதல் அப்படிங்கிறது எங்களுக்கு தேவையான ஒன்று தான், நாங்கள் வாண்டடாக இன்னொரு சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செய்யவே இல்லை. இந்த சீஸ்ஃபயர் வயலேட் ஆகிறதுனால ஒருவேளை ஹாஸ்டேஜஸை என்ன செஞ்சிடலாம், அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் கொண்டுடலாம், உலக நாடுகள் அதை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கேட்குறாங்க. ஹமாஸ் என்ன கேட்குறாங்கன்னா இந்த தாக்குதலை நீங்கள் தான் செஞ்சுருக்கீங்க, ஹாஸ்டேஜஸ்னுடைய உயிரை பணயம் வைத்து தான் இந்த மாதிரியான தாக்குதலை நீங்கள் செஞ்சுட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு முழு பொறுப்பு இஸ்ரேலாக தான் இருக்குமே தவிர அது ஹமாஸ் கிடையாதுன்னு சொல்லி ஹமாஸினுடைய விளக்கம் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் நாட்டை சார்ந்தவர்கள், குறிப்பாக அந்த ஹாஸ்டேஜஸ்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், இவங்க எல்லாருமே இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா இஸ்ரேலை எதிர்த்து, அவங்க நாட்டிலேயே இஸ்ரேலை எதிர்த்து பேரணி அப்படிங்கிறதெல்லாம் நடத்துகிறாங்க. நெத்தன்யாகு அவர்களுக்கு எதிராக குரல்களை உயர்த்துகிறார்கள். என்னதான் குரல் உயர்த்தினாலும் பேரணி நடத்தினாலும் அடுத்ததாக நடக்கக்கூடிய விஷயங்களை யாராலையுமே தடுக்க முடியாது. ஆல்ரெடி 3 இடத்துல இஸ்ரேல் வெற்றி பெற்று விட்டார்கள். ஒன்று சிரியாவில் கோலன் ஹைட்ஸ், அந்த இடத்த விட்டு நாங்கள் அசையவே மாட்டோம் அப்படின்னு சொன்னதற்கு சிரியாவில் இப்போ ஆட்சியை ஏற்றிருக்கும் அந்த கிளர்ச்சியாளர்களுடைய படை எதுவுமே சொல்லலை.
அடுத்ததாக எங்கே வெற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா லெபனனில் இஸ்ரேலுடைய இராணுவம் முழுவதுமாக வெளியேற வேண்டும் அப்படின்னு சொன்னதை அமெரிக்கா மீடியேட்டராக இருந்து சில இடங்களில் இஸ்ரேல் இருக்கத்தான் செய்யும், லைஃப் லாங் அவங்க இங்கே தான் இருப்பாங்க, நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது, ஒரு 10 பேரை வேணால் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு சமாதானமாக பேச்சுவார்த்தை நடத்தி லெபனன் பக்கமாக இஸ்ரேல் லைஃப் லாங் ஃபுல்லாக இருப்பதற்கான அந்த ஒரு அனுமதியை வாங்கி கொடுத்து விட்டார். இது 2வது வெற்றி. 3வது வெற்றி அப்படின்னு சொல்லும்போது ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தின எல்லா விதமான தாக்குதலும் சக்ஸஸ் தான். சைக்காலஜிக்கல், எக்கனாமிக்கல் இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போ 4வது வெற்றியாக ஹமாஸ் இஸ்ரேல் அதில் காசாவினுடைய பகுதி முழுவதுமாக அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும், ரமதான் மாதத்தில் இந்த அட்டாக் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுடைய எதிர்வினை இருக்கும் அப்படிங்கிறதும் இஸ்ரேலுக்கு நல்லாவே தெரியும். இதை எதிர்த்து பாகிஸ்தானாக இருக்கட்டும், துருக்கியாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும் போன்ற பல நாடுகள் இஸ்ரேல் செய்தது தவறு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதை சொல்ல வேண்டிய ஐநா சபையோ இல்லாட்டி அமெரிக்காவோ இதை வரவேற்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக இஸ்ரேல் இந்த தாக்குதல் நடத்துனதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ நாளைய தினம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரும் எதிர்பார்ப்பு தான். ஹமாஸ் திரும்ப அடிப்பாங்களா? ஹூத்திஸ் என்ன செய்ய போகிறாங்க? ஏமன் அப்படின்னு சொல்லும்போது ஹிஸ்புல்லா ரொம்ப சைலண்டாக இருக்காங்களே, ஈரானுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.